வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான ஒரு பதிவு, மனித மனம் குரங்கு என்பதை விட மனித மனம் ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது மனித மனம் மிக அவை சொன்ன மாதிரி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூணு குருடு செவிடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை விட அப்படி பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதே அவை பாட்டி தான் பிறப்பிலே உயர்வுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல தான் பிறப்பிலும் ரொம்ப மோசமானது யாருன்னு கேட்டால் மனிதன் சொல்லியிருக்காங்க. மனித மனம் சில நேரங்களில் அது கழிவுநீர் போகின்ற சாக்கடையாகவும் இருக்கிறது. அது எல்லோருக்குள்ளும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனதை நாம் சுத்திகரித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வள்ளுவர் புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படிப்பதற்கும் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் தான் அந்த வாய்மையை நம்ம தூய்மைப்படுத்தி மேலோட்டமான ஒரு விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளூர இருக்கின்ற அத்தனை குரூர எண்ணங்களும் மனிதனிடம் மட்டுமே இருக்கிறது. அந்த எண்ணங்கள் செயல்களாகின்றது. செயல்களால் பல இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த உலகத்தில் மனித ஜென்மங்கள் நடத்தி கொண்டும் இருந்து கொண்டும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பில் எண்ணங்களை சுத்திகரிப்பது எப்படி, எண்ணங்களோடு பல நல்ல பழக்க வழக்கங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வாழ்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்களிடம் தேடுவது அரிது. அதை மகான்களிடம் தேடுங்கள் அப்படின்றாங்க. மகான்கள்ங்கிறது பற்றற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றற்ற அந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பற்றற்றவனிடம், முனிவர்கள் சான்றோர்களிடம் நாம் தேடி திரிந்து அந்த அறிவையும் அந்த மனதையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட ஒரு சிறந்தது என்னென்னா, எல்லாருமே புத்தகத்தை நூலை படியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தகத்தில் மட்டும்தான் வடித்து வார்ந்தெடுக்கப்பட்ட நல்ல சுய சிந்தனைகள் மற்றும் நல்ல கருத்துக்கள் மட்டும் அந்த புத்தகத்தில் இடம்பெறும். அப்படிப்பட்ட புத்தகங்களை தேடி 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 படித்து உணர்ந்து மெய்ஞானம் பெற்று அதன்படி வாழ நினைக்கும் மனிதனை மிகச்சிறந்த வாய்மை உள்ளவனாகவும் தூய்மை உள்ளவனாகவும் நம்மளால் வாழ முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு நேசிக்கும் பொழுது பல்வேறு விதமான இடங்களில் தூய்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியவனாகவும் இருப்பது ஜீரோ, அதாவது என்னது சுழியம் போல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 0% உண்மையற்றவனாகவே எல்லோரும் இருக்கிறார்கள். இங்கே ஆணும் சரி, பெண்ணும் சரி, நட்பு வட்டாரும் சரி, உறவுகளும் சரி, எல்லா இடங்களிற்கும் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்துவதற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற எல்லா நபர்களும் இந்த மனித நபர்களை, இந்த மனித பதர்கள் தான் அதிகமாக சுயநலத்தோடும் தனக்கு தேவை என்றால் வைத்துக்கொள்வதும் தேவையில்லை என்றால் விட்டு விடுவதும் தூக்கி எறிவதுமாக இந்த உலகத்தில் நாம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மனித பிறப்பில் நாம் எப்பொழுது உண்மையல்லவனாக வாழ முடியும், சத்தியமாக வாழ முடியும், சத்தியமாக வாழ முடியாது. எப்போதுமே குரூர எண்ணங்கள் மனதில் மனிதனை ஆட்டி ஆட்டி குலுக்கி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நமக்கு நல்ல உணர்வுகளோடு பழகும் பொழுது, அந்த நல்ல உணர்வோடு இருக்கின்ற நபர்களை பழகும் பொழுது அவருடைய சிந்தனையும் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த சிந்தனைகள் ஒரு சாரார் சேர்ந்து வாழ பழகி கொண்டால் நல்ல ஒரு தொடக்கமாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுது. அந்த நல்ல நண்பர்களாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நபர் தனக்கு தேவையை உணர்ந்து பிறகு தேவையில்லாத தூக்கி எறியும் பொழுது இன்னொரு நபரும் இவரை போல தீயவனாகவும் குரூர எண்ணங்களை திரும்பி உருவாக்கி கொள்வதற்காகவும் மனிதர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த உலகத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் இப்படித்தான் நடக்கும். அப்போ நம்மளை நாமளே சுத்திகரிப்பது எப்படி, நட்பு வட்டாரங்களை தூய்மையாக்குவது எப்படி அப்படின்னா,
நாம் எப்படி நினைக்கின்றோமோ, நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அந்த அளவுக்கு நாமளும் பிறரோடு சத்தியவனாக, உண்மையுள்ளவனாக முதலில் நடந்து கொண்டு, பிறகு நாம் நடந்தவாறே அவர்களும் நடப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு, அவர்களையும் வைத்து வாழ வேண்டும் என்பது தான் இந்த மனித பிறவி. அப்போ முதலில் அவர் நல்லது நமக்கு அவர் பண்ணட்டும், பிறகு நம்ம எல்லாமே அவருக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் அவங்க நல்லது பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பக்கமாக இருந்தாலும் நாம் முதல்ல நல்லது பண்ணக்கூடிய செயலில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடும்போது தான் நாம் இந்த உலகத்தில் நமக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லை என்றால் எப்பொழுதும் நாம் ஒரு குரூரமான எண்ணங்களோடு பழகும் பொழுது அவர்களும் குரூரமான எண்ணங்களோடு தான் பழகுவாங்க. இந்த உலகத்தில் அத்தனை பேரும் ஒரு சத்தியவான் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேரும் உண்மையுள்ளவனாக அப்படின்ற மாதிரிலாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி கிடைத்து விட்டால் இந்த உலகம் ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். அதனால் இந்த உலகம் சொர்க்க பூமியாக இருப்பதும் நரக பூமியாக இருப்பதும் நாம் வாழ்வதும் நம்மை வாழ வைப்பதும் நாம் பிறரை வாழ வைக்க விரும்புவதும் அந்த நல்ல சிந்தனைகளிலிருந்து தான் இந்த உலகம் ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த குரூரமான எண்ணங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் இன்பங்கள் சற்று குறைந்து துன்பங்களையே நிறைந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே குரூரமான எண்ணங்களை விட்டுவிட்டு யாருக்கும் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் தீயதை செய்யாமல் விட்டு விடுவது சாலச் சிறந்தது. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.